இந்த தியானிக்கும் தியானம் என்னும் இந்த தலைப்பிலே யோசுவா 1:8 வாசிக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை தினமும் தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம். நாம் இதை ஒவ்வொரு நாளும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் தியானிக்க வேண்டும். 4 நாளாகமும் 16:9 தேவனுடைய கிரிகளை தியானிக்க வேண்டும். யோபு கர்த்தருடைய கட்டளையை தியானிக்க வேண்டும் என்று சொல்கிறார். சங்கீதக்காரன் சொல்றார், அவருடைய பிரமாணங்களை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 119 15 மற்றும் 23 வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தியானமாக இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு எண்ணற்ற ஆசீர்வாதமாக இருக்கும். அதை அநேகர் மறந்து போகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரின் சாட்சிகளையும் செய்களையும் நாம் தியானிக்கும் போது நம் உள்ளத்திலே ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கும். அப்பொழுதுதான் ஆவியானவர் நம் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவார். அப்படியேப்பட்ட அந்த அனுபவத்தை நீங்கள் நானும் அதை நடைமுறை வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை படித்து பார்க்கும் போதுதான் அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு சிறந்த பகுதி என்னவென்று பார்க்கும்போது, காலையிலே நீங்கள் வேதம் வாசித்து ஜெபித்த பிற்பாடு தான் அது ஒரு நமக்கு காலை தியானமாக இருக்கும். அதை அசட்டை செய்யக்கூடாது. தேவனோடு உறவாடி மகிழும்போது அதுதான் காலை தியானம் மிகவும் அவசியமாக இருக்கிறோம். ஒரு தேவ மனிதர் ஒவ்வொரு அன்பான இறைவார்த்தைகளை பேசியதை கேட்ட ஒரு பிராமண அதிகாரி என்ன செய்தார்? தன் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து கிறிஸ்துவிலே வளரும்படி வேதத்தை தியானித்து ஜெபிக்கும் பழக்கத்தை அவர் கற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை வாசித்தேன். கிறிஸ்து குணாதிசயங்களை உருவாக தொடங்கின அந்த ரயில்வேயில் ஒரு பெரிய அதிகாரியாக உயர்வடைந்தார். தனக்கு கீழே இருந்த வேலை பார்த்த அந்த செயலாளரை பார்த்து, நான் அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் தவறு செய்தால் என்னை சுட்டி காட்டுங்கள், தீர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தாழ்மையாக அவர் கேட்டு சென்றாராம். ஆம், அவருக்கு கீழே இருக்கின்ற அந்த ஒரு அதிகாரி, ஐயா, உங்களிடத்தில் எந்த குற்றத்தையும் நான் காணவில்லையே, குறையும் காணவில்லையே, ஆனால் இன்றைக்கு உங்களுடைய முகம் வேறுபட்டு துக்கமாய் காணப்படுகிறது என்று சொல்லி காலை அமைதியோடு தியான நேரத்தில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கையில் கேட்டாராம். நேரமில்லாது எனக்கு ஜெபிக்கவும் தியானிக்கவும் தவறதை அறிக்கையிட்டு தான் திருத்தி கொண்டேன் என்று சொல்லி அப்படியேப்பட்ட ஒரு மாற்றத்தை அவர் கண்டுகொண்டார். சீர்திருத்த செம்மலாயிருந்த மார்ட்டின் லூத்தர் எந்த காரணம் என்று பார்க்கும்போது தன் அமைதியான நேரத்தை அவர் தவறுவிடுவதில்லை. சில நாட்களில் வேலை மிக அதிகமாக இருந்தாலும் சரி, வேலை பலு அழுத்தும் போதும் என்ன செய்வான்? சாத்தான் உன் நேரத்தை குறைத்துக்கொள் என்பான். ஆனால் நானும் வேலை அதிகமாக இருக்கும்போது தான் அதிகமாய் ஜெயிப்பேன், உறுதியாய் நான் நின்றேன் என்கிறார். நாம் தேவனோடு உருவாடும் நேரத்தை அதிகப்படுத்துவோம் என்று சொல்லி யோசுவா 1:8 நாம் நிலையை வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை தினமும் தியானிக்க வேண்டும். அப்படி யோசுவாவுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உதவி செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் டெய்லியும் நீங்கள் தியானித்து பாருங்கள். அந்த தியானத்தின் நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை செய்வராக. God bless you.